நம்மோடு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாபு முருகவேல் இணைந்திருக்கிறார். சார், நீங்களும் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. அதே நேரத்துல உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதிக்கும் ஒரு கடுமையான அவர் மீதான அந்த உத்தரவுக்கு ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல மனுதாரர் தரப்புல 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மோசடியாக தாக்கல் செய்யப்பட்டதா தமிழ்நாடு அரசும் ஒரு என்னுடைய வாதத்தை அரசு தரப்பு வாதத்தை முன்வச்சிருக்காங்க. அது குறித்து விசாரிக்கப்படும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உங்களுக்கு முதற்கட்ட பார்வை. வணக்கம். நான் இந்த வெள்ளிக்கிழமை நடந்த அந்த வாத பிரதிவாதங்களையும் முழுமையா பார்த்தேன். இன்னைக்கு காலையில நடந்த உத்தரவு மீது தீர்ப்பின் மீதான அந்த உத்தரவையும் நான் முழுமையா காணொலியில நான் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பை பகிரப்பட்ட பிறகுதான் முடிஞ்சிருச்சு. ஜட்ஜ்மெண்ட் வாசிச்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி நான் லேட்டா வந்துட்டேன் கொஞ்சம்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட கருத்தை சொல்றாரு. அப்ப சொல்லும் போதுதான் சொல்றாரு, 2 பேர் சம்பந்தமே இல்லாம அவங்களோட அனுமதியே இல்லாம வழக்கை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மோசடி அப்படின்றாரு. மிகப்பெரிய மோசடி எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குது. கிட்னி திருட்டு போன்ற மோசடிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குது. அந்த மோசடி எல்லாம் இப்ப அவங்க கண்ணுக்கு தெரியல. அதை விட்டுட்டு அதை தாண்டி மிகப்பெரிய நீண்ட விரிவான விசாரணை நடக்குது. வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரையில் அந்த விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடக்கும்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற 5 மனுக்களில 2 மனுக்களுடைய மனுதாரர்கள் அவருடைய சம்மதம் இல்லாமல் இந்த வழக்கு தாக்கல் பண்ணிருக்குது அப்படிங்கறத கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு தமிழக அரசு என்ன அரசாக இருக்க முடியும்? ஒண்ணு. 2வது, வெள்ளிக்கிழமை இந்த வாத பிரதிவாதங்கள் முழுமையாக நடந்த பிறகு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவருடைய பெயர் எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்படுகிறது. இன்னாருடைய பெயர் இந்த 5 பேருடைய பெயர்களிலே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி 5 பேரோட பேரை சொல்றாங்க. அந்த 5 பேருமே அன்றைய முழுவது தினமும் எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பட்ட பிறகும் இப்ப இன்னைக்கு சொல்ற அந்த 2 பேரு ஏன் எங்க பேர்ல எங்களுடைய அனுமதியோடு இந்த மனு தாக்கல் செய்யப்படல அப்படிங்கிற கருத்தை இன்னைக்கு காலையில வரைக்கும் யாராவது எந்த தொலைக்காட்சியிலாவது சொன்னாங்களா? எங்கேயாவது செய்தி நிறுவனங்கள அது ஒரு செய்தியா வந்திருக்குதா? வரல. அப்ப இந்த கரூர் கூட்ட நெரிசலிலே எவ்வாறு சந்தேகங்கள்லாம் எங்களுக்கு எழுகிறதோ அது போலத்தான் இந்த 2 பேரை இந்த 2 நாட்களுக்குள்ளாக ஏதோ சொல்லி நாங்கள் தாக்கல் செய்யவில்லை, எங்களுடைய அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. ஒண்ணு. 2வது, உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிற போது இந்த வக்காலத்துன்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம கையெழுத்து எல்லாம் போட்டோம். அந்த நம்மளுடைய சம்மதம் அதுலதான் தெரியப்படுத்தும். அப்ப அந்த மனுக்களிலே கையெழுத்து போட்டது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இதுல எழுது. அது ஒரு பெரிய விசாரணைக்கு உட்படக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி தனி நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த அன்றைய தினமே வேறொரு தனியார் தொலைக்காட்சியிலே நான் பங்கெடுத்து வழக்கிற்கு சம்பந்தமில்லாத விடயங்களை எல்லாம் நீதிமன்றம் விசாரித்திருக்கிறது. வழக்கிற்கு சம்பந்தமில்லாத விடயங்களை எல்லாம் தன்னுடைய சொந்த கருத்தாக நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்திற்கு தாவேகா வழக்காக தாக்கல் செய்யப்படுகிற போது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்குரியதாக இருக்கும் என்று அன்றைக்கே நான் சொன்னேன் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்திலே பங்கெடுக்கிற போது. அதைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஒன்று. 2வது, மதுரை அமர்வு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. SOP, ஸ்பெஷல் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லி ஒரு அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் எவ்வாறு கூட்டம் அமைக்க வேண்டும், எவ்வாறு பேரணி அமைக்க வேண்டும் என்று ஒரு நெறிமுறைகளை இந்த அரசாங்கம் வகுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கு எவ்வாறு குற்றவியல் வழக்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று. அதே போல 2 நீதிபதிகள் கொண்டிருக்கிற அந்த அமர்வு மீது வழங்கப்படுகிற அந்த விசாரணை எப்படி ஒரு தனி நீதிபதி விசாரிக்க முடியும்? அது சட்டத்திற்கு புறம்பான ஒன்று. அதே போல தனி நீதிபதி விசாரிக்கிற போது உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசனுடைய அந்த அனுமதியை பெற்றுத்தான் அவர் விசாரித்திருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை என்று கடுமையான கண்டனங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது. அதை தாண்டி 5 பெட்டிஷனரும் இன்னைக்கு 2 பேரும் நான் இல்லைன்னு சொல்றாங்க. அது அதுக்கப்புறம் விசாரணைக்கு உட்பட்ட ஒன்று. ஆனால் 5 மனுதாரர்களும் கேட்ட கேள்விகள் இது மத்திய புலனாய்வுத்துறையின் மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசன் தலைமையிலே விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற 2 பிரதான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த 2 பிரதான கோரிக்கைகளையும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசன் தலைமையிலே மத்திய புலனாய்வுத்துறையினுடைய புலன் விசாரணையானது நடைபெற வேண்டும். அந்த புலன் விசாரணையில இருக்கக்கூடிய இந்திய காவல் பணி அதிகாரிகள் தமிழகத்தை சாராதவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த விசாரணை இருப்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இது முடிவு நடந்திருக்கா இல்ல இதுதான் முதல் முறையா? புரியல, நடுவில் பிரேக் ஆயிடுச்சு கேள்வி. உங்களோட கேள்வி எனக்கு சரியா முழுமையா கேட்கல. இப்ப நீங்க வழக்குரைகளாக தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறதுனால சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு குறித்து தன்னுடைய அதிருப்தியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க. அவர் எப்படி இந்த வழக்கு வரம்புக்குள்ள வந்தார் என்ற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காங்க. இது போன்ற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி கொள்வது இதுதான் முதல் முறையா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்குது.
இப்ப செந்தில் பாலாஜி கேஸ்லயே அந்த இந்த வழக்கின் மூலம் செந்தில் பாலாஜி கேஸுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்து மதுரை உயர்நீதிமன்றம், இதே கரூர் சம்பந்தப்பட்டதனால் மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. மாறுபட்ட தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்குது. அதன் மீது உச்சநீதிமன்றத்திலே வேறுபட்ட ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இது போல பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. சிம்பிளுங்க, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன நெறிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறது, தனி மனித சுதந்திரம் எந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. நீதிமன்றம் தன்னுடைய வரம்பு எல்லையை எதிர்வலையிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வரையறை வகுத்திருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற போது ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கிற போது அந்த வழக்கினுடைய சாராம்சங்களைத்தான் சட்டத்தின் ரீதியாக பார்க்க வேண்டும் ஒழிய தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டோ, மனசாட்சியை விட்டு வெளியே சென்றோ, அல்லது ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி அடிப்படையிலோ, செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகள் அடிப்படையிலோ, பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையிலோ ஒரு நீதிபதி தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கூடாது. அது இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதனால சட்டம் என்ன சொல்லுது, எஸ் ஆர் நோ, வரும் வராது, அவ்வளவு, அதோடு நிறுத்திக்கணும். நம்முடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் அந்த வழக்கின் மீது திணிக்க கூடாது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. மிக உயர்நீதிமன்றத்திலே மிக சிறந்த நீதியரசர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நான் அதுல மாற்று கருத்து நான் சொல்லல. ஆனால் எல்லோருக்கும் சட்டம் என்பது பொதுவானதாக இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நீதிமன்றங்களும் நீதியரசர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதே போலத்தான் ஒரு வழக்கிலே தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக இதே உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஜெகன்மூர்த்தி வழக்கிலே கூடுதல் காவல் ஆணையர் தலைவர் திரு ஜெயராம் அவருடைய வழக்கிலே தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் நீதிமன்றம் சொன்ன போது அதன் மீது உச்சநீதிமன்றத்திற்கு சொல்கிற போது உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து ஒரே நாளிலே உயர்நீதிமன்றம் கொண்ட அந்த தீர்ப்பையே முழுவதுமாக மாற்றி அமைத்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது நம்முடைய வரன்முறைக்கு உட்பட்டு நீதிமன்றம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதை தாண்டி இந்த தமிழக அரசாங்கம் ஏதோ ஒன்றை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த விஷயத்தை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசனுடைய தலைமையிலே மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதை தாண்டி 8 வாரங்களுக்குள்ளாக பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த பதில் மனுவை பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை உச்சநீதிமன்றம் எடுக்கும். ஆனால் இந்த 2 தீர்ப்பை மாற்றக்கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.